ஹாய் சுட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். புகழ்பெற்ற ஜென் ஞானியான குரு ஜியோஜிட ஒரு இளைஞன் வந்தான். தன்னை சீடனா ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். சிஜு அவன்கிட்ட, நான் உன்னை சீடனா ஏற்றுக்கொள்றது இருக்கட்டும், அதுக்கு முன் நீ போய் அந்த குளத்துல என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டு வான்னு சொன்னார். அந்த இளைஞன் தெளிந்த அந்த குளத்து நீரை சற்று எட்டி பார்த்தான். பிறகு மீண்டும் குரு கிட்ட போனான். அந்த குளத்துல நீ கண்டதை சொல் அப்படின்னு கேட்டாரு குரு. நான் எனது முகத்தை கண்டேன், பிறகு எனது பரிபூர்ண பிம்பத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் இளைஞன். அதனை கேட்ட குரு பலமா சிரிச்சார். அவரது சிரிப்பில் இருந்த உண்மையை விளங்கி கொண்டான் அந்த இளைஞன். அந்த கணமே அவனுக்குள் ஒரு மறுமலர்ச்சி உண்டானது. மீண்டும் ஓடி சென்று அந்த குளத்தின் தெளிந்த நீரை கண்டான். ஓடி வந்து குரு கிட்ட, குருதேவா, நான் உண்மையை கண்டு கொண்டேன். இப்போது அந்த குளத்துல எனது பிம்பத்தை அல்ல, அழகிய வண்ண மீன்களை கண்டேன். அவைகள் துள்ளி விளையாடும் அழகை ரசித்தேன். தெளிந்த குளத்து நீரின் கூழாங்கற்களை கண்டேன்னு சொன்னான். அது கேட்டு புன்னகைத்த சிஜோ அந்த இளைஞனை ஆற தழுவிக்கொண்டார். இப்போதுதான் நீ எனது சீடனாகும் தகுதியை பெற்றாய்ன்னு சொன்னார். முன்பு சிஜோ பலமாக சிரித்ததற்கும் இப்போது அவர் புன்னகைத்த விதத்திற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டான் அந்த இளைஞன். அது மலைக்கும் மடுவிற்கும் உள்ள வித்தியாசமாகும். இந்த கதையோட விளக்கம் என்னன்னா, உண்மையை உணராதவன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பான், தனக்காக மட்டுமே வாழ்வான். அவன் கடைசி வரையில் தான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு துளி கூட இல்லை அப்படிங்கிறத உணர மாட்டான். அதனால அவன் வாழ்ந்த காலம் மட்டும் நல்ல பதிவுகளை பதிய மாட்டான். மேலும் அவன் வாழும்போதே பல முறை இறக்கிறான். ஆனால் ஞானி அப்படி அல்ல. உண்மையான ஞானி தான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கூட, ஏன் பலாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட எல்லாராலும் தனது நல்ல செயல்களின் காரணமாக நினைக்கப்படுவான். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.